தன்னை வெல்லுகிறவன். மோசே தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையாய் இருந்தது போல. எபிரேயர் 3:2. உள்ளான மனுஷனில் ஜெயம் பெற்றவன் தான் வாழ்வில் வெற்றி பெற்றவன். கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, மோசே என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் என்கிறார். இங்கே தேவனுடைய வீடு என்று குறிக்கப்படுவது நம்முடைய சரீரம் அல்லது இதயம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6 என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாயிருந்தால் அவனே வெற்றி வாழ்க்கை வாழ்பவன். தான் வெற்றி பெறாமல் மற்றவரை வெற்றியின் பாதையில் நடத்துவது கூடாத காரியம். தானியேலை குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரயாசப்படுகிறார்கள். அதற்காக தந்திரமாக தேசத்தின் குடிகள் அனைவரும் ராஜாவை வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேறு தெய்வங்களை வணங்கினால் சிங்கக்கபிலே போடப்படுவது நிச்சயம் என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் அவன் ராஜாவை வணங்கவில்லை. அவன் எப்போதும் போல தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். காரணம், அவனது உள்ளான மனிதனில் ஜெயம் இருந்தது. சிங்கக்கபியிலும் சேதப்படாதபடி கர்த்தர் அவனை காத்தார். மார்க்கு 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. யோவான் ஊழியம் செய்த நாட்களில் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே என்கிறார். இயேசுவும் தம்மிடத்தில் வருகிறவர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34 என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானன் மனிதர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைப்பதை கவனியுங்கள். மனிதனுக்குள் சர்ப்பத்தின் தன்மை காணப்படுகிறது என்பதையே குறிப்பிடுகிறார். அப்படியானால் நாம் வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசித்து நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் முன்பாக நமக்குள் இருக்கின்ற சர்ப்பத்தின் தன்மையை அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன். ஜெப குறிப்புகள். தீவிரவாதிகளின் ஆதிக்கம் நிறைந்துள்ள லெபனான் தேசம் ரட்சிக்கப்பட, சத்தீஸ்கரில் வெடிகுண்டு கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட, திருநெல்வேலி பணித்தளம் சுஜாதா என்கிற சகோதரிக்கு கிட்னி பிரச்சனை குணமாக, VBS ஊழியத்தின் பின்தொடர் பணி எல்லா கிராமங்களிலும் செய்யப்பட.